viewers, welcome to my channel Nail Art with Geetu. நீங்கள் ஒவ்வொரு நெயில் ஆர்ட்டும் பார்த்துட்டு லைக் பண்ணியிருக்கீங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு எங்களோட ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் உங்களோட ஒவ்வொரு என்கரேஜ்மெண்ட்டும் தான் எங்களை வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்குள்ளே கொண்டுட்டு போகும். இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான நெயில் ஆர்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான திங்ஸ்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். காட்டன் பால்ஸ் சின்ன சின்னதாக உருட்டி வச்சுருக்கோம். அண்ட் வந்து ஸ்பாஞ்ச், சாஃப்டான ஸ்பாஞ்ச் ஒன்று எடுத்துருக்கோம். அண்ட் வந்து 2 செல்லோ டேப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம், எப்பயும் போல தான். அப்புறம் சிசர் வந்து 2 எடுத்து வச்சுருக்கோம். அண்ட் வந்து ப்ரஷ், இது வந்து நம்ம பெயிண்ட் ப்ரஷ் தான், பெயிண்ட் ப்ரஷ் பண்ணுற ப்ரஷ் தான் அது. அண்ட் வந்து நம்ம சைனர், எப்பயுமே சைனர் வந்து யூஸ் பண்ணால் தான் நெயில் வந்து அழகாக நீட்டாக தெரியும் நமக்கு லுக்காக. ஸோ வந்து ஆல்கா சைனர் தான் எடுத்துருக்கோம். அண்ட் வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட் இன்றைக்கி யூஸ் பண்ணோம். ஃபேப்ரிக் பெயிண்ட் வந்து ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து அந்த நெயில் ஆர்ட் பண்ணுற டியூப் பெயிண்ட் வந்து எங்களுக்கு கிடைக்கல. அதனால் வந்து நம்ம ஆர்ட் பண்ணுறாங்க இல்லையா குழந்தைங்கலாம், சின்ன குழந்தைங்கலாம் யூஸ் பண்ணுற வெறும் இது தான் எடுத்திருக்கோம், பெயிண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி. அண்ட் வந்து நம்ம வந்து நெயில் பாலிஷ் ரிமூவர் எடுத்திருக்கோம். அண்ட் வந்து இன்றைக்கி முக்கியமாக நமக்கு தேவையான ஐடெக்ஸ் டேஸ்லர் ஒயிட் நெயில் பாலிஷ் வந்து எடுத்திருக்கோம். இது வந்து வெறும் 30 rupees தான். நெயில் பாலிஷ் ரிமூவர் எடுத்திருக்கோம். அது காட்டன் பேட்ஸில் வந்து நல்லா டிப் பண்ணிக்கணும். டிப் பண்ணி நம்ம நெயில்ஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த நெயில் ஆர்ட் ஈஸியாக பண்ணிடலாம் வீட்லேயும். நம்ம அவ்வளோ ஈஸியான நெயில் ஆர்ட் தான் பார்க்க போகிறோம். நெயில் ஆர்ட்னால் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இப்போ வந்து நம்ம ஒயிட் நெயில் பாலிஷ் எடுத்திருக்கோம். இது வந்து ஐடெக்ஸோட நெயில் பாலிஷ் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா. இதை வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து நீட்டாக நம்ம ஃபிங்கரில் வந்து அழகாக நீட்டாக பொறுமையாக அடிச்சுக்கலாம். இந்த ஐடெக்ஸ் நெயில் பாலிஷ் வந்து அழகாக கொஞ்சம் சைனிங்காக தான் இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அழகாக சைனிங்காக இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. இந்த ஒயிட் நெயில் பாலிஷ் வந்து நீளமாக வந்து சின்ன லைன் மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். இந்த செல்லோ டேப்பை வந்து சின்ன சின்ன பீஸாக இப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம நெயிலில் ஒட்ட போகிறோம். பாக்ஸ் மாதிரி இந்த செல்லோ டேப்ஸ்லாம் சின்ன சின்னதாக வெட்டிட்டு நம்ம இப்படி ஒட்டியிருக்கோம். ஒட்டிட்டு அது மேலே வந்து ஒயிட் நெயில் பாலிஷ் வந்து நம்ம இப்போ அடிச்சிருக்கோம். பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷ் பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் சைனிங்காகவே நெயில் பாலிஷ் ஓரளவுக்கு சைனிங்காகவே தான் தெரியுது. குட்டி நம்ம பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி இன்னொரு மெத்தட் இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு நெயில் பாலிஷ் எப்படி எல்லாத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு, நல்லா ஆர்ட் பண்ணுறவங்களா இருந்தால் இப்படி அப்ளை பண்ணிவிட்டு கூட நம்ம அந்த சின்ன சின்ன லைன்ஸ் இது மாதிரி வந்து நம்ம ப்ரஷ்ஷில் அழகாக சின்ன சின்ன லைன்ஸாக நீளமாக போட்டுக்கிறோம். பொறுமையாக லைட் இடையில கேப் விட்டு அழகாக போட்டுக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து லைன் செக்குடு இது மாதிரி வந்து அகல பாக்ஸில் அகலமாக சின்ன சின்ன செக்குடாக போட்டுக்கோங்க. எல்லா விரல்லையுமே வந்து செக்குடு சின்ன சின்ன செக்குடாக போட்டோம். இப்போ எக்ஸ்ட்ராஸ் வந்திருக்க நெயில் பாலிஷ் ஃபுல்லாகவே நம்ம இப்போ வந்து ரிமூவர் வச்சு ரிமூவ் பண்ணிடலாம். நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சு இது வந்து நல்லா 5 minutes நல்லா காயணும். காஞ்ச பின்னாடி நம்ம மறுபடியும் ஒரு கோட் போடுறதுன்னா அந்த பெயிண்டிங்கில் மறுபடியும் நம்ம ஒரு அழகாக ஒரு கோட் பண்ணிக்கலாம். சைனர் யூஸ் பண்ணுறோம். சைனர் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம நெயில் ஆர்ட். ஓகேயா, பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சைனிங்காக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக வந்திருக்கு. இது நம்ம ட்ரெஸ் மேட்சிங்க்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டோன்னா சூப்பராக இருக்கும். நம்ம கண்டிப்பாக இன்னும் ஒரு ஈஸியான நெயில் ஆர்ட்டோட நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.